வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் சீரிஸ்ல வந்து பார்ட் 6. நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணினா நம்ம சேனலை மறக்காம வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஃபாஸ்டா வந்து பார்த்துடலாம். Question number 1. Select the most appropriate synonyms of the underlined word. There was palpable tension in the negotiation room. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்பபிள்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து என்னன்னா ஒரு ஏதோ நடக்குதுன்னா அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. ஆர் வந்து என்ன டச்சபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஆர் எல்ஸ் வந்து என்ன ஒரு விசிபிளா இருக்கிறது கூட வந்து என்னன்னா இதுக்கான சினானிம்ஸ். சரிங்களா? அப்ப என்னன்னா தேர் வாஸ் வந்து ஒரு டிடெக்டபிள் டென்ஷன் இந்த நெகோசியேஷன் ரூம். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு வந்து பாலுபலுக்கான மீனிங்லாம் எப்படி ப்ரோ ஞாபகத்தில் வச்சுக்கிறது. ஸோ சம்டைம்ஸ் எனக்கு தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? தேவையில்லாம உட்காந்து வந்து என்ன அப்படின்னா தெரியலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டு தப்பா இருக்க போல இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்த்து போறது வந்து நல்லது. ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும். நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் தேவையில்ல. Question number 1 then to select the most appropriate option to fill in the blank. He is determined to வந்து dash any kind of task to prove his talent. நம்ம எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றதே வந்து என்ன அப்படியே கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா he is determined, அதாவது எஸ்எஸ்சியோட ஆஸ்பிரன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he isனா நம்ம தான். we are வந்து என்ன very determined to undertake any kind of வந்து என்ன task to prove his talent. talent means வந்து என்ன to clear வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம். ஸோ அதுதான் வந்து என்ன இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப ஆன்சர் அண்டர்டேக் தான். இன்ட்ரெஸ்ட், எஸ்கேப், அவாய்ட் இதெல்லாம் வந்து என்ன டெஃபினட்டா வராது. சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 3. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு சப்ஸ்டியூட் வந்து அண்டர்லைன் செக்மெண்ட். சரிங்க. த பேஷண்ட்ஸ் who do previous heart attack and those with cardiac failure are at higher risk of having வந்து cardiac arrest அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இப்போ இந்த பேஷண்ட்ஸ் who do யோசிச்சு பாருங்களேன். டூ வந்து இந்த இடத்துல வருமானம் சும்மா நம்ம லாஜிக்கலா பார்த்தாவே இந்த இடத்துல வந்து என்ன டூ வராது. இந்த பேஷண்ட் ஹூ ஹாவ் ஹேட் வந்து என்னன்னா ப்ரீவியஸ் எல்லாத்துலயுமே ஹேவ் ஹேட் தான் இருக்கு. அதனால வந்து என்ன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஹேவ் ஹேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எதுவுமே படிக்க மாட்டாங்க. டக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு போயிருவாங்க. ஆனா இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து வந்து என்னன்னா ஒவ்வொரு சென்டென்ஸையும் பார்த்து வந்து ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? இங்கேயும் ஹூ ஹேவ் ஹேட் தான் இருக்கு, ஹேவ் ஹேட் தான் இருக்கு, இங்கேயும் ஹேவ் ஹேட். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹார்ட் அட்டாக் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹார்ட் அட்டாக் அண்ட் தோஸ் இருக்கு, இங்க வந்து தேன் இருக்கு. இது வந்து என்னன்னா தப்பு. தே வித் கார்டியக் இல்ல தோஸ் வித் வந்து என்ன கார்டியக் ஃபெயிலியர் வரும். ஆனா இங்க என்ன பாருங்க தோஸ் ஆஃப் கார்டியக் ஃபெயிலியர் கிடையாது. தோஸ் வித் அதாவது யார் யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து கார்டியக் ஃபெயிலியர் இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன ரிஸ்க்னா கார்டியக் அரெஸ்ட் வர்றதுக்கான அதிகமான ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் டைரக்டா சொல்லலாம் இதுதான். சரி இதுக்கான இது என்னன்னா நம்ம டென்ஸ் ரூல் வந்து பார்க்க தேவையில்லை இந்த இடத்துல. ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க அதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா மட்டும் வந்து போதும். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 4. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட். டாச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து என்னன்னா ஹீ டாச் மீ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது மீன்ஸ் என்னன்னா சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது. ஆர் வந்து என்ன அவன் ஃபேக்கா வந்து என்ன நடிக்கிறான். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ராட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சினானிம்ஸ் ஆஃப் த டாச். ஸோ டெட்டமைன், அனௌன்ஸ் அண்ட் அட்வைஸ் இதெல்லாமே வராது. இந்த இதெல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். கண்டிப்பா இது வந்து ரிலேட்டடா வராது. டாச் மீன் சீட் தான். ஸோ சினானிம்ஸ் கேட்டுருந்தேன். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு என்னன்னா இந்த கொஸ்டினுக்கெல்லாம் வந்து எனக்கு சினானிம்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. சினானிம்ஸ் அண்டர்லைன் பொறுத்த அளவுக்கு நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆன்சர் பண்றது நல்லது. தெரியலையா உங்களால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ண பாருங்க. அதுவும் ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து என்னன்னா அடுத்த கொஸ்டின் பாத்துருங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 5. செலக்ட் கரெக்ட் ஆப்ஷன் டு சப்ஸ்டிட்யூட் வந்து அண்டர்லைன் செக்மெண்ட் இந்த கிவன் சென்டென்ஸ். சரி இதெல்லாம் என்ன வரும்னா த பேஷண்ட்ஸ் ஹேட் டைட் பிஃபோர் த வந்து டாக்டர் கேம். இதுல நோ சப்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான டென்ஸுக்கான ரூல் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியும்னா அப்ப என்ன டென்ஸ்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கீழே வருது. சரிங்களா? அப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ரூல்ஸ் என்ன? அதாவது 2 ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கணும். சரிங்களா? 2 ஆக்ஷன் நடக்கணும். இந்த 2 ஆக்ஷன் எப்படின்னா கண்டினியூஸா இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு இன்னொரு ஆக்ஷன் வரும். அந்த 2 ஆக்ஷனுமே வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கும். அதுதான் வந்து ரூல்ஸ். சரி த பேஷண்ட்ஸ் ஹேட் டைட் அங்க பாருங்களேன். இது வந்து ஒரு ஆக்ஷன். த பேஷண்ட் வந்து என்ன இறந்துட்டாரு. எதுக்கு முன்னாடினா டாக்டர் வந்து வர்றதுக்கு முன்னாடி. இந்த கேம்வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் தான் குறிக்குது. சரிங்களா? வந்தது இந்த ஹோல் சென்டென்ஸ்மே வந்து என்னன்னா பாஸ்டர் தான் குறிக்குது. இது ஃபர்ஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து இது செகண்ட். 2 ஆக்ஷனுமே பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு. இந்த ஆக்ஷன் கண்டினியூஸ் போய் வந்து என்னன்னா செகண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? அதனால பாஸ்ட் பெர்ஃபெக்ட். சரி இப்ப சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா இந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் நான் நோட் பண்ணும்போது பீன் வந்து வந்திருக்குமே ப்ரோ. நிறைய இதுல வந்து நான் பாக்குறேன் அந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாம் வந்து பீன் யூஸ் பண்றாங்களே அது எங்க வரும் அப்படின்னா இதை நீங்க எப்படி கண்டுபிடிங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து என்னன்னா ஆக்டிவ் அண்ட் வந்து என்ன பேசிவ் வாய்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணுல ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்னா இது வந்து செய்வினைன்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து செயற்பாட்டு வினை. இது வந்து என்ன மீன்ஸ் வந்து என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா அவங்க வந்து ஆக்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்க அதுதான். ஆனா இதுல வந்து சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிவ் வாய்ஸ்ல ரிசீவ் பண்ணுவாங்க ஆக்ஷனை.
ஸோ அதான் வந்து என்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இதுல பாருங்களேன், தி பேஷண்ட் ஹேஸ் டைடுனா தி பேஷண்ட் ஹேட் டைடு. இதுல வந்து என்னன்னா இந்த சப்ஜெக்ட் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது. இதுல வந்து இந்த சப்ஜெக்ட் எதுவும் ரிசீவ் பண்ணல, இந்த சப்ஜெக்ட் பத்தி தான் சொல்றதுனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஆக்டிவ்ல இருக்கு சரிங்களா, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு, அதனால ஹேட் வரும். இதே பாசிவ் வாய்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஹேட் பீன் அப்படின்னு வந்து ஆட் ஆகி வந்துருக்கும் சரிங்களா. இது ரூல்ஸ் கொஞ்சம் வந்து என்னன்னா புரிஞ்சுக்கோங்க. Question number 6. Select the most appropriate option to fill in the blank. The patient suffered வந்து என்ன எபிலிப்டிக் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுல பாருங்க சீசர் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா வந்து இது வந்து என்னன்னா ஒரு கிங் சரிங்களா, இவர் ரிலேட்டடா கண்டிப்பா வராது. சீசர் இது ஏன் வந்து வருது, அதே மாதிரி இதுக்கான மீனிங் நமக்கு தெரியாது. சீசர் வந்து வராது, அதாவது ஒண்ணும் கிடையாது. எபிலிப்டிக் சீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னா அந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன இது சரிங்களா, காக்கா வலிப்புக்கான இதுதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா எபிலிப்டிக் சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தெரிஞ்சிருந்தா நம்ம ஆன்சர் பண்ணலாம், தெரியலையா இந்த மாதிரி கொஸ்டினுமே வந்து என்ன விட்டுட்டு போறதான். ஏன்னா நம்ம வந்து இந்த இது வந்து என்னன்னா கன்ஃபியூஷன்ல இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு என்னதான் சீசர் வராது சீசர் வராதுன்னு எலிமினேட் பண்ணலாம். ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம லக் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சீசர் அப்படின்னு கூட எடுத்துட்டு போயிடலாம். தெரிஞ்சிச்சுன்னா வந்து என்னன்னா இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் டு ஆன்சர். Question number 7. Select the option with வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். இன் ஆர்டர் டு வந்து என்ன ஃபைண்ட் த அனாமலி. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது இன்கரெக்ட்ல இருக்கு ஸ்பெல்லிங், நம்ம கரெக்டா மாத்தணும்னா இது என்ன கரெக்ட், இது வந்து என்னன்னா அனாமலினா ஒன்றும் கிடையாது, ஒரு அன்டிடெக்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எரர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நிறைய இதுல வந்து என்னன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாகிரபி ரிலேட்டடா படிக்கும்போது கூட வந்து அனாமலி எல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ என்ன மீனிங்னா ஒரு அன்டிடெக்ட் பண்ணாத வந்து ஒரு எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அனாமலி மீன்ஸ் வந்து எரர். In order to find the error, scientists had to repeat the experiment over the 100 times. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா அனாமலி. இதுக்கான கரெக்டான வந்து என்னன்னா ஸ்பெல்லிங் வந்து என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. Question number 8. Following sentence has been divided into parts. One of them may contain வந்து error. ஓகே, ஸ்பாட் த எரர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, மை ஃப்ரெண்ட் ராகினி வந்து என்னன்னா ஷால் கம்ப்ளீட்டட் ஹர் டாஸ்க் பை 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்பாட் த எரர் கண்டுபிடிக்கிறது என்னன்னா டென்ஸுக்கான ரூல்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம ஆன்சர் வந்து என்னன்னா ஈஸியா போட்டுடலாம். இது என்ன இதுனா இது அப்படியே நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுமே, பைத்தன் அப்படின்னா என்ன வரும், அதற்குள் அப்படின்னு வருமா, ரைட். ஏன் தமிழ் டிரான்ஸ்லேட்னா நம்ம ஈஸியா வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம டென்ஸ் வந்து கண்டுபிடிச்சலாம் சார். அதற்குள் என் தோழி வந்து என்னன்னா என் தோழி ராகினி, ஸோ ராகினி வந்து என்னன்னா வேலையை முடித்திருப்பாள் அப்படின்னு வரும் சரிங்களா, வேலையை முடித்திருப்பாள். சரி, இப்ப இது என்ன மீன் பண்ணுதோ அப்படின்னா அதற்குள் என் தோழி ராகினி வந்து வேலையை முடித்திருப்பாள். இப்ப இது எதை குறிக்குது, முடித்திருப்பாள் அப்படின்னாவே வந்து என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது, ரைட்டா. அப்ப இது என்ன இதுல இருக்குன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. ஸோ எப்படி ப்ரோ இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கான ரூல்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல நடக்கணும் சரிங்களா. ஒரு ஆக்ஷன் கண்டினியூ பை இன்னொரு ஆக்ஷன் வரும், ரெண்டுமே வந்து ஃபியூச்சர்ல நடக்கணும். அதாவது பை 10 அப்படின்னா என்ன, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்துக்கேன் சரிங்களா. அதாவது அதற்குள், அப்ப அதற்குள் மீன்ஸ் வந்து என்ன, நம்ம எப்படி அதுக்குள்ள நான் பண்ணிடுவேன்டா, அதுக்குள்ள அவ்வளவு டைம் இருக்குல்ல அதுக்குள்ள பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள என்னன்னா எதிர்காலத்தை தான் நம்ம சொல்றோம். அதனால வந்து என்னன்னா இது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சரிங்களா. என் தோழி ராகினி வேலையை முடித்திருப்பாள், இது வந்து செகண்ட் ஆக்ஷன் சரிங்களா. அப்ப என்ன இதுல இருந்து தெரியுது அப்படின்னா ரெண்டுமே வந்து ஃபியூச்சர் தான், முடித்திருப்பால் அதற்குள் ரெண்டும் வந்து ஃபியூச்சர், ரெண்டுமே வந்து என்னன்னா ஒரு ஆக்ஷன் ஃபாலோடு பை இன்னொரு ஆக்ஷன் வருது, அதனால வந்து என்ன ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. ஸோ அப்ப கரெக்டா எப்படி வரணும், மை ஃப்ரெண்ட் ராகினி தான் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட், ஷால் வராது. ஸோ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டாஸ்க் பைத்தன். ஸோ கம்ப்ளீட்டட் மீன் வந்து என்னன்னா V3 ஃபார்ம் சரி, அதில் வந்து என்னன்னா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. அப்போ ஆன்சர் எரர் தான் கேட்குறாங்க, இதுதான் வந்து எரர்னு சொல்லிடலாம். இப்போ வில்லுக்கும் வந்து என்ன ஷாலுக்கும் உள்ள வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதாவது வில் இருக்கு பார்த்தீங்களா, வில்லுக்கும் ஷால் வந்து இங்க. ஸோ ஷால் வந்து மோஸ்ட்லி நம்ம சக்சஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றது, ஷால் வி கோ அப்படின்னு போறது, இதெல்லாம் வந்து என்ன ஒரு சக்சஷன்ஸ், அதாவது என்ன ரொம்ப இதா. வில் வந்து என்ன எப்போதும் ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வந்து என்னன்னா காமனா யூஸ் பண்றது சரிங்களா. இது வந்து என்னன்னா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்ட். சப்ளைம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இது எது ரிலேட்டடா அந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பிஹேவியர் சரியா, ஒரு மேனோட பிஹேவியர் ரிலேட்டடா யூஸ் பண்ணும்போது சப்ளைம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சப்ளைம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றது சரிங்களா. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வந்து ஒரு பர்சனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்ளைம் கேரக்டர் அது சப்ளைம் பிஹேவியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர் வந்து ரொம்ப ப்ரௌடான அப்படின்னு கூட வந்து என்ன எடுத்துக்கலாம். சரி, அவங்க கேட்கறது ஆண்டனிம். அப்ப எக்ஸ்ட்ராடினரிக்கு அப்படியே வந்து ஆண்டனிம் என்ன ஆர்டினரி, அதனால ஆன்சர் வந்து ஆர்டினரி சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 10. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் இடியம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடியம் பாக்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம சும்மா ஜஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்து வந்து நம்ம இது பண்ண வாட்ச் எப்படி எடுக்கும், ஷீ நோஸ் ஸ்பானிஷ் ஆஃப்டர் வந்து ஃபேஷன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்பானிஷ் படிச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சுதான் வந்து லிட்டரல் மீனிங் அதுதானே. ஆனா இடியம்ஸ்ல இது என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு வந்து என்னன்னா லேர்ன் பண்றாங்க சரிங்களா. அது வந்து என்னன்னா பேசிக்ஸ் லெவல்ல மட்டும்தான் தெரியுது. ரொம்ப வந்து என்ன எக்ஸ்பர்ட் லெவல்ல தெரியாது. அதுக்கு தான் வந்து இந்த இடியம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்ன, நோ த பேசிக்ஸ் பட் நாட் இன் த எக்ஸலன்ட் வே ஆர் எக்ஸலன்ட் மேனர் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுக்கு என்னன்னா ஷி நோ த ஸ்பானிஷ் ஆஃப்டர் த ஃபேஷன் மீன்ஸ் வந்து என்னன்னா டு ஒன்லியே வந்து என்ன செகண்ட் எக்ஸ்டென்ட். செகண்ட் எக்ஸ்டென்ட் மீன்ஸ் எனக்கு வந்து ஸ்பானிஷ் தெரியும். அதுவும் வந்து என்ன ஒரு அளவுக்கு தான் தெரியும். ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் வந்து என்னன்னா நேட்டிவ் லாங்குவேஜ் ஒரு ஸ்பானிஷ் பேசும்போது எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்குலாம் எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்றேன். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 11, fill in the blank with the correct வந்து ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்க இந்த 4 ஆப்ஷனுமே பாருங்களேன். the bot, boat, bout, boat எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆனா அதுக்கான ஸ்பெல்லிங் வேற, அதே மாதிரி மீனிங்கும் வேற. அதுதான் வந்து என்ன ஹோமோஃபோன் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்போ இதுக்கு கரெக்டான என்ன ஆன்சர் வரும்? ஐ டேஷ் வந்து சம் எசென்ஷியல் ஐட்டம் ஃப்ரம் த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஐ பாட் வந்து என்னன்னா ஐ பாட் சொல்லுவாங்க. ஐ பாட் வந்து அது ப்ராட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ பாட் சம் எசென்ஷியல் ஐட்டம் ஃப்ரம் த சூப்பர் மார்க்கெட். இது பவுட் வராது. போட் வந்து இங்க எதுக்கு வரப்போகுது. பாட் வந்து என்னன்னா இதுவும் வராது. நம்ம இந்த டெலிகிராம் குரூப்ல எல்லாம் பார்த்துருப்போம். நிறைய பாட் மூவிக்கு பாட்லாம் இருக்கும் சொன்னேன். இல்லையான்னு சொன்னா ஞாபகம் வருது. நம்மளோட சேனல் பணியும் வாய்ப்பும் வந்து என்னன்னா டெலிகிராம்ல இருக்கு. ஸோ அதை வந்து என்னன்னா இன்ன வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 12, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு சப்ஸ்டியூட் வந்து அண்டர்லைன் செக்மெண்ட். சரி, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி ஹோப் தீஸ் மெஷர்ஸ் வந்து வில் டேக் அஸ் ஃபர்தர் டு a குட் பொசிஷன். அதாவது தீஸ்னா வந்து என்னன்னா அவைகள். அவைகள் வந்துட்டாவே வந்து என்னன்னா ப்ளூரல். ஸோ இப்போ ப்ளூரல்ல வரும்போது என்ன மெஷர்ஸ்ல வந்து என்ன எஸ் வரும். ஸோ ஆன்சர் வந்து என்ன இதுதான் சரி. வி ஹோப் தீஸ் மெஷர்ஸ் வில் டேக் அஸ் ஃபர்தர் டு வந்து என்ன குட் பொசிஷன் அப்படின்னு வரும். கொஸ்டின் நம்பர் வந்து 13, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த வந்து கிவன் idioms. ஸோ கெர்குலின் டாஸ்க் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கெர்குலின் மீன்ஸ் ரொம்ப டஃப்பான ஜப். இது வேர்டு எங்க இருந்து வந்து அரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெர்குலினா ஒன்றும் கிடையாது. கிரீக் ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட்ல காலத்துல வாழ்ந்த ரூலர்ஸ். அவங்க ரொம்ப வந்து மஸ்குலரா இருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து என்னன்னா பாடியெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வளர்ப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த இடியம்ஸ் வந்திருக்கு சரியா. அப்போ ஹெர்குலின் மீன்ஸ் வந்து ரொம்ப மஸ்குலரா இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஹார்டானது. அப்போ ஜாப்மே வந்து ஒரு டஃப்பான ஜாப். ஸோ அது அப்படியே வந்து என்ன ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஹெர்குலின் டாஸ்க் மீன்ஸ் எ டஃப் ஜாப் டு டூ அப்படின்னு சொல்றது. கொஸ்டின் நம்பர் வந்து 14, இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுல எதுல இன்கரெக்ட்னா பெரிய பெரிய கரெக்டா தான் இருக்கு. ஃப்ராக்சுவல் கரெக்டா தான் இருக்கு. சாரி, ஃப்ராக்சுரல் கரெக்டா தான் இருக்கு. அதே மாதிரி ஆண்டகனிஸ்டிக் இதுவும் கரெக்டா தான் இருக்கு. இது என்னன்னா ஹிஸ்டோரிகிராஃபி அப்படின்னு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஹிஸ்டோரியோகிராஃபி அப்படின்னு வரும் சரிங்களா. அப்ப ஹிஸ்டோரியோகிராஃபிக்கு என்னன்னா இஸ் டோரியோ அப்படின்னு வரும் சரிங்களா. டோரியோ அதுக்கப்புறம் கிராஃபி அப்படின்னு வரும் சரிங்களா. இதுதான் வந்து என்ன கரெக்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெல் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 15, in a given sentence வந்து என்ன a word is given in the bracket. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆன்டனிம் வந்து என்ன எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா. a boss wanted வந்து என்ன கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் he asked about every வந்து இந்த ஹியூஜுக்கு வந்து என்ன ஆன்டனிம் வரும். ஹியூஜ்னா வந்து மிகப்பெரிய அப்படின்னு வந்து என்னன்னா நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ மிகப்பெரிய அப்படின்னு வரும். அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து மிகச்சிறிய தானே. ஸோ மிகச்சிறிய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மிகச்சிறியக்கு என்ன ஸ்மால் அப்படின்னு வரும். அதை வந்து மைன்யூட் லெவலில் கூட சொல்லலாம். a boss wanted complete information he asked about எவ்ரி வந்து என்ன மைன்யூட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஆன்சர் வந்து என்ன மைன்யூட். ஓகே, 16வதுல இருந்து வந்து என்ன ஆகுதுன்னா காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். சரிமா பார்ப்போமே. ஐ லுக்ட் அவுட் டேஷ் த சிட்டி அப்படின்றது. ஐ லுக் இது ரெண்டு வரும். அதாவது நமக்கு வந்து என்னன்னா ஐ லுக் அவுட் சைட் த சிட்டின்னு வச்சுக்க. அந்த அவுட் இல்ல அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அவுட் சைட்னு சொல்லலாம். ஆனா இது என்னன்னா ஐ லுக்ட் அவுட் அக்ராஸ் த சிட்டி அப்படின்னு வரும் சரிங்களா. இந்த இடத்துல என்ன வரும் அக்ராஸ் த சிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட் இதுக்கு என்னன்னா த சன் ஹங் லோ இன் த ஸ்கை ஷைனிங் வந்து வீக்லி டேஷ் த கிளவுட் அப்படிங்கிறது. அதாவது ஷைனிங் வீக்லி வந்து தரோ த கிளவுட்ஸ் அப்படின்னு வந்து இடத்துல வரும் சரிங்களா. ஸோ தரோ த கிளவுட்ஸ் casting long shadow on the class அப்படின்னு. I realized. ஸோ தேர்டுக்கு வந்து என்னன்னு சொல்லணும்னா ஐ ரியலைஸ் தட் இட் வுட் பி வந்து டேஷ் அப்படின்னா டார்க் சூன் சரிங்களா. ஸோ இட் வுட் பி வந்து டார்க் சூன். த சன் வந்து என்ன வுட் செட். ஸோ ஃபோர்த்துக்கானது த சன் வுட் செட் ஃபைனலி வந்து என்ன சன்னே வந்து என்னன்னா வுட் ரைஸ் ஆகாது. அதனால இது வராது. ஸ்டார்ஸ் கண்டிப்பா வராது. பிளானட் கண்டிப்பா வராது. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா த சன் வுட் செட் ஃபைனலி தான் வந்து என்னன்னா மூன் வுட் ரைஸ் இன் த ஸ்கை அப்படின்னு வரும் சரிங்களா. அப்ப எங்க வரும் மூன் அப்படின்னு வந்து என்ன ஆன்சர் வரும். நம்மள இந்த 20th கொஸ்டின்ஸ். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபைனல். அனதர் டே டேஷ் என் அனதர் டே வந்துன்னா லாஸ்ட். அதாவது அனதர் டே வந்துன்னா அனதர் டே வுட் எண்ட். அதுக்கப்புறம் வந்து அனதர் டே வந்துன்னா லாஸ்ட். அனதர் டே வுட் எண்ட்
another day வந்து லாஸ்ட். ஸோ இது வரைக்கும் வந்து என்ன 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 20 கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்சு வந்துன்னா சில அந்த ஆண்டனிம்ஸ் அதே மாதிரி இடியம்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா டவுட் வந்திருக்கும். பட் மிச்சம் இருக்கிற கொஸ்டின் வந்து எந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? இதெல்லாம் டக்குன்னு தெரியுதோ அதெல்லாம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங்ல வந்து முடிச்சுட்டு, எது தெரியாதோ இல்ல வந்து என்னன்னா எனக்கு 50% வந்து தெரியுது, 2 ஆப்ஷன் வந்து தெரியுது, 4ல 2 எலிமினேட் பண்ணிட்டா 2 தான் இருக்குன்னா அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கேன். டைம் வச்சு அந்த எண்ட்ல வந்து என்ன சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? 2024 எக்ஸாம் எழுதும்போது இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா கவனம் கொடுங்க. கண்டிப்பா நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரி, அடுத்து வந்து என்னன்னா ஷிஃப்ட்டை எப்படி இங்கிலீஷ் கேட்டுருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.